ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி நம்மளை நடத்துவதற்கு அநேக நேரங்களில் என்ன செய்வார்னா, நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே நாம் படுத்து நன்றாக தூங்கி கொண்டிருப்போம். திடீரென்று ஒருவர் நம்மிடம் பேசி இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். ஆனால் நம்ம இல்லை, அது யாரோ கூப்பிட்றாங்க, எதுக்கோ கூப்பிட்றாங்க என்று சொல்லி யாரையும் எப்படி நம்ம என்ன செய்வோம், நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை என்ன செய்தார்னா செய்ய அவர் விருப்பம் கொண்டு இருக்கிறார். அமேன். அந்த காரியம் என்ன என்று சொன்னால், நம்மளிடத்தில் பழைய காரியத்தை எடுத்து போட்டு புதிய காரியத்தை அவர் வைக்க என்ன செய்யார்னா உதவி செய்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார். சில ஊர்களிலே, சில கிராமத்தில், சில நகரப்புறத்தில் அந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இவர்களுக்காண்டி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உணர்வை தருகிறவரே பரிசுத்த ஆவியானவர். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம்